ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2024 ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியாயிருக்க சூக்ஷ்மதர்ஷினி. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது என்னதாண்டா நடக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் நமக்கு சுத்தமாக புரியாது. அப்படி நம்ம எதுவுமே புரியாமல் பார்க்கும்போது தான் இவங்க வைக்கிற அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நமக்கு பக்குன்னு இருக்கும். அதனால இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் வேணாம், டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஹீரோயினா காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு பிரியா. இவங்க இப்ப ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் தான். ஆனா சும்மா எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு ரெஸ்யூம்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கீழே காரோட அலாம் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா இவங்க காரை எவனோ ஒருத்தன் இடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அப்படியே இப்ப நமக்கு பிரியாவோட ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. இவரோட பேரு ஆண்டனி. இவங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆண்டனியோட மேனேஜர் கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க, இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதனால இவரும் கிளம்பி போறாரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தையும் இருக்கு. அந்த பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு தான் இவர் ஆபீஸ்க்கு போவாரு. அப்படியே இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஸ்டெஃபி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம பிரியாவும் குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள வந்து இவங்களும் எங்கேயோ ரெடி ஆகி போறாங்க. எங்கன்னா அதே இன்டர்வியூக்கு தான் இவங்களும் போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஸ்டெஃபி உட்காந்துருக்காங்க. ஏய் இங்க வா, என்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு நீ சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனியில் இன்டர்வியூவை அட்டன் பண்ண முடியும். நீ எப்படி வந்த? அது என் ரெஸ்யூம்ல 4 இயர்ஸ்ன்னு இருக்கு. அது போதும்ல, வீட்டிலே இருந்து எனக்கு போர் அடிக்குது, அதனால தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இப்போ 2 பேருமே இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம பிரியா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் யாரோ புதுசாக குடி வராங்க. நம்ம பிரியா வீட்டு கிச்சன்ல இருந்து பார்த்தா அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும். பக்கத்து வீட்டில் குடி வந்தாருல்ல, அவரோட பேரு மேனுவல். அவரை இவங்க மொத பாக்குற காட்சியே என்ன தெரியுமா? பாவம் ஒரு பூனை அது பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கு. அதை கல்ல விட்டு அடிக்கிறாரு. இவங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு தான் தோணுது. இப்ப அடுத்த நாள் காலையில கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்கதையும் இவங்க பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ள போறாங்க. இந்த மேனுவல் இருக்காருல்ல, அவரு சின்ன பிள்ளையில எல்லாம் இந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு. ஆனா படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருக்காரு. இப்ப திரும்பவும் மறுபடியும் இந்த ஊருக்கே வந்துட்டாரு. நம்ம மேனுவலோட டீச்சருமே கூட அங்க பக்கத்திலே தான் குடியிருக்காங்க. அந்த தெருவுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு. அந்த குரூப்ல பரபரப்பா நம்ம மேனுவலை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் பாது நம்ம தெருவுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அந்த டீச்சருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. அவங்களுக்கு தான் மேனுவலை பத்தி தெரியும்ல. அவங்களும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேனுவலோட அப்பா கிரேஸ் பேக்கரி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி இப்ப நிறைய ஷாப் அதே மாதிரி ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் மேனுவல் தான் இந்த எல்லா பேக்கரியும் பாத்துக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைய ஸ்கூல்ல விடலாம் அப்படின்னு இப்ப வெளியில வராங்க. நம்ம ஸ்டெஃபி ஒரு சிங்கிள் மதர். அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஒரு பெரியவர் நம்ம ஸ்டெஃபியையும் மேனுவலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸ்டெஃபி, இவரை தானே மேனுவல், எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுமா? எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நேற்று ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். டீச்சர் உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க. சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம மேனுவலுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்களோட பேரு டயானா. அவங்க இப்ப நியூசிலாந்துல இருக்காங்க. அப்படியே நைட் ஆனா நம்ம ஆண்டனியும் பிரியாவும் நேரா மேனுவல் வீட்டுக்கு போறாங்க. புதுசா குடி வந்திருக்காரு, அவர் கூட பேசி பழகலாமே அப்படின்னு வந்திருக்காங்க. இவங்களும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள அம்மச்சி அம்மச்சி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப முடியாதவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க இப்ப பொறுமையா எந்திரிச்சு உட்காரவும் மேனுவல் அம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரும் உள்ள போய் பாக்குறாரு. அவரும் இப்ப டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணாமே வந்துடுறாரு. சரின்ட்டு அவங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம பிரியா, ஸ்டெஃபி, இன்னொரு லேடி எல்லாரும் கார்ல கிளம்பி போறாங்க. அத மேனுவல் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க கிளம்பி போன உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு துணியை கிழிச்சு ஒரு கட்டையில கட்டுறாரு. அந்த கட்டையை கொண்டு போய் ஒரு இடத்துல குத்தி வச்சுட்டு ஒரு மாதிரி திருட்டு பருவ பாத்துக்கிட்டே நடந்து வராரு. அப்படியே இப்ப நேரா மாடிக்கு வந்து அங்கேயுமே என்னத்தையோ பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு என்னோட கார் கழுவணும், கொஞ்சம் பைப் இருந்தா தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை வாங்கிட்டு வந்து காரையும் கழுவிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஸ்டெஃபி வீட்டை விட்டு வெளியில போறத இவரு கவனிக்கிறாரு. இதான் கரெக்டான நேரம், காரை எடுத்துருவோம் அப்படின்னு இவரும் கார் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாரு. அவங்க இப்ப ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. இவரு போய் நீங்க இந்த வழியா தானே போறீங்க, நானும் அங்கதான் போறேன், உங்களை டிராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னு அவங்களும் ஏறி கார்ல உட்காந்துக்கிறாங்க. இவர் போயிட்டு இருக்கும்போதே நீங்க எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா, எப்படி தெரியும்? உங்களோட ஃபேஸ்புக்ல பார்த்தேன்.
ஃபேஸ்புக்லையா? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஆனா ஃபேஸ்புக் எனக்கு சஜஸ்ட் பண்ணுச்சு, அதில் தான் பார்த்தேன். பாருங்க, அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு யாருக்கு யாரை சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணி பார்க்குறாரு, அவங்களும் விழுந்துடுறாங்க. சரி, என்ன பார்த்தீங்க, அப்புறம் ஏன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கல? அதுக்கு என்ன, இப்போ கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. கட் பண்ணா அப்படியே நமக்கு வீட்டில் பிரியாவை காமிக்கிறாங்க. மேனுவலோட வீட்டில் இப்போ வாட்டர் டேங்க் ஃபுல்லாகி தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னா யாரோ மோட்டரை ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா அம்மாச்சியும் இப்ப வெளியில வராங்க. தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உள்ள போங்க அப்படின்ட்டு இவங்க வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மேனுவலும் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வந்துட்டு என்ன பண்றாரு, லேப்டாப் எடுத்து வச்சு இவங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் குடியிருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் அங்கே குடியிருக்க ஜென்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு உடம்ப கொண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் இப்ப மனசு விட்டும் பேசுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம மேனுவலோட வீட்டுக்கு ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் வந்திருக்காரு. அவர்கிட்ட இங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு கட்டையை நான் குத்தி வச்சிருக்கேன், மாடியில செக் பண்ணிட்டேன், அப்புறம் சுத்தி இருக்க எல்லா வீட்டுக்குமே போய் செக் பண்ணிட்டேன், அங்கிருந்து பார்த்தா நம்ம வீடு கிளியரா தெரியாது. அப்புறம் நேத்து நைட்டு நாங்க எல்லாரும் உட்காந்து பேசும்போது செவ்வாய்க்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்பி போறேன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டனியோட ஒய்ஃப் மட்டும் அன்னைக்கு வீட்டுல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கரெக்டான நாளா இருக்கும்னு தோணுது. சரி, ஆனா இந்த பிளான் எல்லாம் நீ பகல்ல பண்ணலாம் சொல்றியே, பகல்ல பண்ணி யாராவது பார்த்துட்டா என்ன, நம்ம பேசாம நைட்டு பண்ணுவோமா அப்படின்னு அந்த அங்கிள் கேட்டா, கூட ஜானுன்னு ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறான். இவன் ஒரு டாக்டர். அங்கிள், இல்ல மேனுவல் சொல்றது தான் கரெக்ட், இந்த பிளானை நம்ம பகல்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படின்னா ஓகே, செவ்வாய்க்கிழமை எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஆண்டனியோட ஆபீஸா காமிக்கிறாங்க. மேனேஜர் அவரோட டீமை கூப்பிட்டு எல்லாரும் ஆண்டனிக்கும் மிருதுலாக்கும் கிளாப் பண்ணுங்க, ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இந்த வருஷம் ப்ரொமோட் ஆயிருக்காங்க. ஆனா இதுல என்ன விஷயம்னா, மிருதுலா இதே ஆபீஸ்ல ப்ரொமோட் ஆயிட்டாங்க, ஆனா நம்ம ஆண்டனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஆண்டனிக்கு பயங்கர ஷாக்கு. அப்படி இப்ப நமக்கு பிரியாவை காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட குழந்தைய கூட்டிட்டு இப்ப ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருக்காங்க. இவங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்கல்ல, அங்க இருந்து கால் பண்ணி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட அட்டெண்ட் பண்ண ஸ்டெஃபியுமே செலக்ட் ஆயிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம ஸ்டெஃபி ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுறாங்க. அதனால எல்லாரும் ஏ சூப்பர், வாவ், கங்கராட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு மட்டும் எல்லாரும் பாராட்டுறாங்க, நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு. இங்க பாருங்க, நானும் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன், இதுக்கு நான் ஒரு பெரிய பார்ட்டியை வைக்க போறேன், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆனிவர்சரி வருது, அப்படி சேர்த்து இந்த பார்ட்டியும் வச்சிடறோம், எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. இதையெல்லாம் நம்ம ஸ்டெஃபியும் கேட்டுட்டு, இங்க பாருங்க, டெக்னிக்கல் ரவுண்ட்ல தான் நாங்க செலக்ட் ஆயிருக்கோம், அதுக்கே இவ பார்ட்டி தரலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம மேனுவல் உட்காந்துருக்காரு. ஆமா, ஏதோ ஆனிவர்சரின்லாம் பேசுனீங்களே, என்னது? ஆமா, அவளுக்கு வர 19th ஆனிவர்சரி, நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. ஐயோ, அவங்க இன்வைட் பண்ணாம நானே எப்படி வர்றது? இல்ல கண்டிப்பா அவ உங்களை இன்வைட் பண்ணுவா, நீங்க வந்துருங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபி கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் அங்கிளுக்கு கால் பண்ணி, அங்கிள் 19ஆம் தேதி ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. நம்ம ஆண்டனியோ நேரா கிளம்பி இப்ப ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து இது மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, ஆனா வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்னது, இப்பதானே இங்க வந்தோம், அதுக்குள்ளேயும் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு மறுபடியும் வேற ஊருக்கு போகணுமா? கவலைப்படாத, வேற என்ன பண்றது? சரி, நம்ம ஆனிவர்சரிக்கு பார்ட்டி வைக்க போறேன் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டேன், அதனால கண்டிப்பா பார்ட்டி வச்சே ஆகணும். ஓகே, கிளம்ப போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுட்டு அப்புறமா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. இன்னைக்கு 19ஆம் தேதி இவங்களோட ஆனிவர்சரி பார்ட்டியும் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம மேனுவலை அவங்க இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்ப அவரும் கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகணும். அவர் அங்கிளுக்கு கால் பண்ணி, நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன், பிளானை பக்காவா பண்ணுங்க அப்படின்ட்டு பீரோல இருக்க துணியெல்லாம் எடுத்து களைச்சு போட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு துணி எடுத்து வச்சு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வேணும்னே அந்த துணி மேல வச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப கேஷுவலா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கிஃப்ட கொடுக்குறாரு. அம்மாச்சி எங்கன்னு கேட்டா அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஃபங்க்ஷனு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் மேனுவலோட வீட்டில் பார்த்தா இவர் அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டே வந்தார்ல, அந்த வீட்டில் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. இங்கே கட் பண்ணா போலீஸ் எல்லாரும் நம்ம அம்மாச்சியை காணோம் அப்படின்னு சொல்லி ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே அயன் பாக்ஸ் இருக்கு, துணியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. உங்கள் பேர் மேனுவல் தானே? ஆமாம், நீங்கள் வீட்டில் எல்லாமே எங்கே போயிருந்தீங்க? சார், பக்கத்து வீட்டில் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் நடக்குது, அதனால தான் போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி அவங்க இது மாதிரி காணாமல் போயிருக்காங்களா? இல்லை சார், அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரிலேட்டிவ்ஸ் வீடு எதுவும் தெரியுமா? அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி
கேட்டு பார்த்துட்டீங்களா? கேட்டுட்டேன் சார். அங்கெல்லாம் அம்மா போகவே இல்லை. சரி ஓகே, போலீஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனவங்க திருப்பி வந்து நம்ம மேனுவல் கிட்ட அயன் பாக்ஸ் துணி மேலேயே வச்சுட்டு போயிருக்காங்களே, ஒருவேளை உங்க அம்மாக்கு மறதி இருக்கா? ஆமா சார், எங்க அம்மாக்கு மறதி வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, இங்க பக்கத்துல எங்கேயாவது சிசிடிவி கேமராஸ் இருக்கா? சார் இங்க சுத்தி எங்கேயுமே இல்ல. அந்த ரோட்டு முக்கத்துல தான் ஒரு கேமரா இருக்கு. ஆனா அங்கேயுமே செக் பண்ணிட்டோம், அவங்க அம்மா அந்த சைடா போகல சார் அப்படின்ட்டு போலீஸ் எல்லாரும் பயங்கர பரபரப்பா நம்ம அம்மாச்சியை தேடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்கள ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பார்த்தாச்சு, இப்ப பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. லேடிஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த அம்மாக்கு மறதி இருக்கா? இத்தனை நாள் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு. பாருங்களேன், அந்த மேனுவல் தம்பி இதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிரியாக்கு சந்தேகம் வருது, இவங்களுக்கு மறதி இருக்கா இல்லையே, அவங்க எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்றாங்க அப்படின்னு. இப்ப எல்லாரும் போய் அம்மாச்சிய ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஆண்டனி மேனுவல் கிட்ட, இங்க பாருங்க, இனிமே தனியா அம்மா விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. பிரியா பிரெக்னெண்டா இருந்தப்ப கூட அவங்க தான் வந்து பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட நம்பரை உங்ககிட்ட தரேன், அவங்கள உடனே இங்க வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிரியா ஆண்டனி கிட்ட, எனக்கு என்னமோ அம்மாச்சிக்கு மறதி இருக்குமோன்னு சந்தேகமா தான் இருக்கு. நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் சந்தேகப்படுற? அவங்களே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க, போய் பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம பிரியாவால சும்மா இருக்கவே முடியல. அவங்களுக்கு இந்த சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கு. இவங்க கிச்சன்ல ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியா பார்த்தா அவங்களோட வீடு தெரியும். அந்த ஓட்டை வழியா பாக்குறாங்க, நம்ம மேனுவல் இருக்காருல்ல, அவரு துணிய காய போட்டுட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணி டைட்டில்ல போடுறாங்க. நம்ம பிரியா லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்து, மறதி இருக்க ஒரு ஆளு அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை கரெக்டா பாத்துற முடியுமா அப்படின்னு. ஆனா நெட்ல என்ன வருதுன்னா, அவங்களால ஒருத்தரோட துணை இல்லாம அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் வருது. நம்ம மேனுவல் இருக்காருல்ல, அவரு ஸ்டெஃபி கிட்ட போயிட்டு, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, ஆனா அம்மாச்சியை தனியா வீட்டுல விட்டுட்டு போகணும், அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, நான் ஒரு ஹாஃப் டே ஆஃபீஸில் லீவ் கேட்டுக்கிறேன். ஐயோ எனக்காக நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ஐயோ ஒரு கஷ்டமும் இல்லை, நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மேனுவல் மீட்டிங்னு சொன்னார்ல, இப்ப யாரை பார்க்க வந்திருக்காருன்னா, அந்த டாக்டர் ஜான் இருக்காருல்ல, அவரை பார்க்க வந்திருக்காரு. அவர் ஒரு மாத்திரையை கொடுத்து, இந்த மாத்திரையை ஜூஸ்ல கலந்து அவங்களுக்கு கொடுத்துரு, அதை குடிச்ச உடனே அவங்க மயக்கமாயிருவாங்க அப்படின்ட்டு இன்னொரு பாட்டில காமிச்சு, தேவைப்பட்டா இது பாய்சன், இதையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. சரி, வர்ற செவ்வாய்க்கிழமை இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எவ்வளவு சீக்கிரம் இதை பண்ணி முடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இப்ப நமக்கு பிரியாவை காமிக்கிறாங்க. வெளியில இடி இடிக்குது, மழை வர்ற மாதிரி தெரியுது. இவங்களுமே மொட்டை மாடியில துணியை காய போட்டிருக்காங்க. இப்ப எடுக்கலான்னு போறாங்க. அப்படி மேனுவலோட வீட்டுல பார்த்தா, அவர் துணி காய போட்டிருந்தாருல, அந்த துணி எல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இப்ப இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அதனால இவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இங்க பாரு, கண்டிப்பா அம்மாச்சிக்கு மறதே கிடையாது, அவங்க நம்மளை விட ஷார்ப்பா இருக்காங்க. அப்படியா, எதை வச்சு சொல்ற? இங்க பாரு, அவங்க வீட்டுக்குள்ள போனாங்கன்னா கரெக்டா செருப்பை கலட்டி வச்சுட்டு தான் போறாங்க. அன்னைக்கு வாட்டர் டேங்க்ல தண்ணி கொடிச்சு அவங்க கரெக்டா ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா அவங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப கூட மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு நான் துணி எடுக்க போனேன். ஆனா அவங்க வீட்டுல காஞ்சிட்டு இருந்த துணியை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா மேனுவல் வீட்டுல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்மளை விட ஷார்ப்பா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்க வீட்டுல தான் ஸ்டெஃபி இருக்காங்கல்ல. என்ன ஸ்டெஃபியா, அவங்க எப்படி அங்க போனாங்க? ஆமா, அவங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்காங்க, சோ அவங்க கூட எடுத்திருக்கலாம்ல. அப்படின்னா இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாரு, மதியம் அவங்க கண்டிப்பா குக்கர்ல அரிசி வச்சிருப்பாங்க. கரெக்டா 4 விசில்ல குக்கர் ஆஃப் ஆயிடும். இங்க பாரு, மேனுவல் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறாரு. உள்ள இருக்கிறது யாரு? அம்மாச்சி. மறதி இருக்கவங்களால கரெக்டா 4 விசில்ல ஆஃப் பண்ண முடியாது. ஆனா நீ நல்லா பாத்துக்கிட்டே இரு, 4 விசில்ல குக்கர் ஆஃப் ஆயிடும் அப்படின்னு இவங்களும் 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா 4வது விசில் வரும்போது குக்கர் ஆஃப் ஆயிடுது. நம்ம மேனுவலும் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க பத்தியா, மேனுவல் வீட்டுக்குள்ள போறாரு. அவர் தான் போய் குக்கர் ஆஃப் பண்ணிருக்கணும். இவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே குக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல இவர் தான் போய் ஆஃப் பண்ணிருப்பாரு. நீ தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மேனுவல் போயிட்டு அந்த மாத்திரையை உடைச்சு ஒரு ஜூஸ்ல இப்ப கலந்து வச்சிடறாரு. நேரா ஸ்டெஃபி கிட்டையும் போயிட்டு, நான் அம்மாக்காக மேங்கோ ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், ஒரு 11 மணி போல அவங்க கிட்ட அதை கொடுத்துட்றீங்களா? சரி ஓகே, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவரு கிளம்பி போயிடுறாரு. கரெக்டா இப்ப மணியும் 11 ஆயிருது. இவங்க ஜூஸ் எடுத்துட்டு வந்து அம்மாச்சி கிட்ட கொடுத்தா, அவங்க இல்லம்மா எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம், நான் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம
மேனுவலும் இப்ப மெசேஜ் பண்ணி கேக்குறாரு, அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்களா அப்படின்னு. இவங்க இல்லைன்னு சொன்ன உடனே அவரு இவங்களுக்கு காலே பண்ணிடுறாரு. கால் பண்ணி அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்கல அப்படின்னு இவங்களும் தள்ளி வந்துடுறாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஜூஸை குடிச்சு காமிங்க, அதுக்கப்புறம் தான் அம்மா குடிப்பாங்க. ஓ அப்படியா, இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. சரி, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஜூஸை அவங்க கிட்ட குடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு போனை வச்சிடுறாங்க. நம்ம ஸ்டெஃபி வந்து அந்த ஜூஸை குடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப அம்மாச்சி வாங்கி குடிக்கிறாங்க. ஸ்டெஃபியும் அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறாங்க. இவர் உடனே அங்கிளுக்கு அவங்க ஜூஸை குடிச்சிட்டாங்க, இன்னும் 20 நிமிஷம் தான் டைம், நீயும் ஸ்டாப் வாட்ச ஆன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவர் நேரா மேனுவலோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்ப கரெக்டா பிரியா மேனுவலோட வீட்டுக்குள்ள போறதை இவர் பாத்துறாரு. உடனே அங்கிள் மேனுவல் கால் பண்ணி, ஏய் உன் பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா நம்ம வீட்டுக்குள்ள போதுப்பா, ஐயோ அவங்க எதுக்கு அங்க போறாங்க, சரி வைங்க நான் ஏதாவது பிளான் பண்றேன் அப்படின்ட்டு போன் வச்சிடறாரு. நம்ம பிரியா போய் இப்ப காலிங் பெல் அடிக்கவும் ஸ்டெஃபியும் வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன பிரியா இந்த டைம்ல இங்க வந்திருக்க, சும்மாதான் அம்மாச்சியை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம மேனுவல் என்ன யோசிக்கிறாருன்னா, எப்படியாவது இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள பிரியாவை வீட்டை விட்டு வெளியில வர வைக்கணும். இப்பதான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆண்டனி சொல்லியிருப்பாருல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்க நம்பர் தரேன், அவங்கள வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலா அந்த நம்பர் அவரோட பழைய போன்ல இருக்கு. ஓகே, அந்த நம்பரை இப்ப ஆண்டனிக்கு போன் பண்ணி கேட்போம். அவரு ஆபீஸ்ல இருப்பாரு. அந்த நம்பர் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டா உடனே பிரியாக்கு கால் பண்ணி அந்த நம்பர் எடுத்து கொடுக்க சொல்லுவாரு. வேற வழி இல்லாம பிரியாவும் அவங்களோட வீட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு இவர் ஆண்டனிக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம பிரியா எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, உண்மையிலே அம்மாச்சிக்கு மறதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களும் நைஸா கேட்டு பாக்குறாங்க, அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு, எப்படி தூங்குனீங்க, எப்படி எந்திரிச்சு வெளியில போனீங்க அப்படின்லாம். ஆனா நம்ம ஸ்டெஃபி அவங்கள பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எது பேச போனாலும் இந்த ஜூஸ குடி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம பிரியா என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுமே அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க. ஒரு வழியா இப்ப நம்ம ஆண்டனி கால் அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேக்குறாரு. இது மாதிரி அவங்களோட நம்பர் வேணும். அப்படியா, சரி உடனே நான் பிரியாவை அனுப்ப சொல்றேன் அப்படின்ட்டு இவர் போனை வச்சுட்டு நேரா பிரியாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இது மாதிரி மேனுவலுக்கு அவங்களோட நம்பர் வேணுமா, என்னோட பழைய போன்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சிடுறியா, இப்ப உடனே வேணுமா, ஆமா உடனே வேணும், உடனே எடுத்து அனுப்பு அப்படின்னு. சரி நான் அனுப்புறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. சரி அம்மாச்சி, நான் அப்புறமா இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு இவங்க கிளம்பி தன்னோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. பழைய போனை நல்லா சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு அந்த நம்பர் எடுத்து இப்ப நம்ம மேனுவலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சோ இப்ப மேனுவல் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு பிரியா அவங்களோட வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு. அப்படியே மேனுவலோட வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, அவங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. நம்ம அம்மாச்சியை வீட்டுல காணோம். அவங்க எங்க இருக்காங்கன்னா, அந்த அங்கிள் இருக்காருல்ல, அவரு அம்மாச்சியை காரில் தூக்கி போட்டுட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, அந்த ஜூஸை 3 பேர் குடிச்சாங்க, அதுல 2 பேர் மயக்கமாயிட்டாங்க. நம்ம பிரியா மட்டும் மயக்கமாகல. அது எப்படின்னு தான் நமக்கு இப்ப புரியல. அப்படியே இப்ப ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட பார்க்க அம்மாச்சி மாதிரியே இருக்குன்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அம்மாச்சி எப்படி காணா போயிருப்பாங்க, அப்ப ஸ்டெஃபி வீட்டுல தானே இருந்தாங்க. ஸ்டெஃபி கொஞ்சம் லைட்டா அசந்து தூங்கிட்டாலாம். அந்த நேரம் பார்த்து தான் அம்மாச்சி வெளியில கிளம்பி போயிருக்காங்க. இங்கே இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கவும் நம்ம மேனுவலோட அக்கா டயானாவே நியூசிலாந்துல இருந்து ஊருக்கு கிளம்பி இங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து போலீஸ் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா, இல்லம்மா அது உங்க அம்மாவோட பாடி கிடையாது, அந்த பாடிக்கு சொந்தக்காரங்க வந்து பாடியை கிளைம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே சார், அம்மாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இப்ப பிரியாவை காமிச்சா, அம்மாச்சிக்கு மறதி இருக்கா இல்லையான்னு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது, நீ மட்டும் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வராம இருந்திருந்தீங்கன்னா அம்மாச்சியும் காணா போயிருக்கவே மாட்டாங்க. இல்ல மேனுவல் ஏதோ நம்பர் கேட்டாரு, அதை எடுத்து கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு தான் இவங்களுக்கு இப்ப ஞாபகம் வருது. இரு மேனுவலுக்காக நம்பர் எடுக்கிறதுக்காக தான் நான் அங்கிருந்து என்னோட வீட்டுக்குள்ள வந்தேன். நான் அந்த நம்பரை மேனுவலுக்கும் அனுப்பிட்டேன். இப்ப அந்த லேடிக்கு போன் பண்ணி கேட்கலாம், மேனுவல் உங்களுக்கு கால் பண்ணாரா இல்லையான்னு. அப்படி கால் பண்ணலன்னா மேனுவல் தான் வேணும்னே என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த லேடி கால் பண்ணி, ஏமா நேத்து உங்களுக்கு யாராவது மேனுவல்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்களான்னு கேட்டா அவங்க பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா மேனுவல் தான் பிளான் பண்ணி என்ன அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் மேனுவலோட வீட்டுக்குள்ளதான் இருக்கேன்னு மேனுவலுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஸ்டெஃபி சொல்லல, அப்ப வேற யார் சொல்லியிருப்பா. அப்படின்னா மேனுவல் இத தனியால செய்யல, இதுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது நம்ம மேனுவல், டயானா, அங்கிள், ஜான் இவங்க எல்லாரையும் காமிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிடுறாங்க. இப்ப இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து அம்மாச்சி சீக்கிரம் கிடைச்சிருவாங்க அப்படின்னு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம டயானா கரெக்டா வெளியில வந்து யாருக்கிட்டயே போன் பண்ணி, நான் இன்னும் 2 நாளில் திரும்ப வந்துடுவேன், டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. நம்ம பிரியா வந்து டயானா கிட்ட நைஸா பேச்ச கொடுக்குறாங்க. நீங்க நியூசிலாந்துல தானே இருக்கீங்க, அங்க ஏதோ ஓனா பிசினஸ் பண்றீங்க போல, நானுமே நியூசிலாந்துக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கேன், அங்க எப்படி நல்லா இருக்குமா, ஓகே தான், அங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், சரி ஓகே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன், உங்க நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி டயானாவோட நம்பரை பிரியா வாங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம டயானாவும் கிளம்பி இப்ப நியூசிலாந்துக்கு போறாங்க. அதனால இப்ப கார்
கார்ல ஏறி கிளம்புறாங்க. என்னடா இது வந்தாங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க, அம்மாச்சி இன்னும் கிடைக்கவே இல்லை, இது என்ன குடும்பம், ஒரு குழப்பமா இருக்கே அப்படின்னு நம்ம பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நைட்டு நம்ம மேனுவலும் அங்கிளும் அவங்களோட கார்ல ஏதோ கேனா ஏற்றி வச்சுட்டு நேரா வீட்டுல கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. நம்ம பிரியா இருக்காங்கல்ல, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு முழிப்பு வந்துருது. சரி அவங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு எட்டி பார்ப்போம் அப்படின்னு எட்டி பார்த்தா இவங்க ஜன்னல்ல அம்மாச்சி வீட்டுக்குள்ள நிக்கிறத பாத்துறாங்க. பயந்து போய் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் திருப்பினா இப்ப அம்மாச்சியே காணோம். உடனே ஆண்டனியை கூப்பிட்டு, ஆண்டனி அம்மாச்சி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நான் பார்த்தேன். எப்படி அவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியும், அவங்க இன்னும் கிடைக்கவே இல்லையே. இல்ல நான் பார்த்தேன், அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஓகே, ஒருவேளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ என்னவோ. நீ மேனுவலுக்கு கால் பண்ணி கேள. இந்த டைம்ல கேட்க முடியும், காலையில கேட்கறேன் வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி இப்ப காலையில விடிஞ்சா மேனுவலுக்கு கால் பண்ணி கேட்கறாரு. அவரு இல்லையே இன்னும் அம்மாச்சி கிடைக்கலன்னு சொல்லிடுறாரு. பாத்தியா அம்மாச்சி இன்னும் கிடைக்கல, நீ ஏதோ இமேஜின் பண்ணிருக்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம பிரியா மைண்டுக்கு இல்ல அம்மாச்சி தான் அங்க நின்னாங்க, நம்ம கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு. இப்ப நைட் ஆன உடனே ஆண்டனியும் அவங்க குழந்தையும் நீங்க உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு நைஸா இவங்க வீட்டுக்கு வெளியில வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இங்க பாரு நான் மேனுவலோட வீட்டுக்குள்ள போறேன். என்னடி சொல்ற? ஆமா நான் போறேன், நீ கால்லே இரு ஓகேவா, யாராவது வந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, நான் மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்துடுறேன் ஓகே. வேணாடி பயமா இருக்கு. நான் தானே போறேன், உனக்கு என்ன பயம், யாராவது வந்தா மட்டும் கரெக்டா சொல்லிடு சரியா அப்படின்ட்டு இவங்க மேனுவலோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்கெங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க, எல்லா கதவுமே சாத்தி இருக்கு. அம்மாச்சியே மொட்டை மாடியில இருக்க ஒரு ரூம்ல தான் பார்த்தேன், இரு நான் மேலே ஏறி பாக்குறேன் அப்படின்னு கதவு வழியா இவங்க மேலே ஏறி மொட்டை மாடிக்கும் போயிடுறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் எட்டி பார்த்தா உள்ள ஒரு ஆள் நிக்கிறான். அந்த ஆள் எப்படி இருக்கான், மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் ஜானு. அவங்க நேருக்கு நேரா நம்ம ஜானை பாத்துறாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட், உள்ள இருந்து பார்த்தா வெளியில தெரியும், வெளியில இருந்து உள்ள பார்த்தா எதுவுமே தெரியாது, வெறும் கருப்பு கலர்ல மட்டும் தான் தெரியும். நம்ம ஜானு கையெல்லாம் அப்படியே ஆட்டி ஆட்டி பாக்குறாரு. ஆனா அதான் உங்களுக்கு தெரியவே இல்லை. அப்பாடா இந்த பொண்ணு நம்மள பாக்கல அப்படின்ட்டு உடனே மேனுவலுக்கு கால் பண்றாரு. இங்க பாருப்பா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மாடியில நின்றுட்டு இருக்கு, அவ எதுக்கு அங்க வந்தா, சரி நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன், நீ வை அப்படின்ட்டு அவரும் ஜீப் எடுத்துட்டு இப்ப நேரா வீட்டுக்கே வராரு. கொஞ்ச நேரத்துல பிரியா மேனுவல் வந்துட்டாரடி, கீழே குதி அப்படின்னு வேற வழி இல்லாம மாடியில இருந்து டொம்முன்னு கீழே குதிச்சிடுறாங்க. கரெக்டா மேனுவல் வந்து பார்க்கும்போது நம்ம பிரியா எஸ்கேப். அவங்க குடுகுடுன்னு தன்னோட வீட்டுக்கு ஓடி வரும்போது கரெக்டா வந்து மேனுவல் பிடிச்சிடுறாரு. நில்லுங்க பிரியா, எங்க இருந்து போறீங்க, எதுக்காக, நான் வீட்டுல இல்லாதப்ப என் வீட்டுக்குள்ள வந்தீங்க. இல்ல அம்மாச்சி இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன், அவங்க காண போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, அவங்க வந்தா நானே இன்ஃபார்ம் பண்றேன் சரியா, போய் பாடுங்க அப்படின்ட்டு இவர் போயிடுறாரு. பின்னாடி திரும்பினா நம்ம ஆண்டனி நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டாரு. உங்ககிட்ட இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவரை கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. நம்ம மேனுவல் திரும்ப அவரோட வீட்டுக்கே போனா பைப்பு பக்கத்துல ஒரு லீக்கேஜ் இருக்கதே ஒரு பாக்குறாரு. அதை போட்டோ எடுத்து கொண்டு போய் நேரா அந்த டாக்டர் கிட்ட காமிச்சு, இங்க பாரு நீ பண்ண பிளானு லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு, நம்ம மாட்ட போறோம், அப்பவே எங்கேயாவது புதைச்சிடலான்னு சொன்னேன், நீ தான் இதுதான் சரியான ஐடியான்னு சொன்னேன், இப்ப பாரு லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு, நம்ம மாட்ட போறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு என்ன பாத்துருச்சா இல்லையா, அது உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அதெல்லாம் வெளியில இருந்து பார்த்தா உள்ள எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லு. ஏன்பா பைப்புல லீக்கேஜ் இருந்ததுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன், சரி விடு இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஜானு இப்போ ரூமை திறந்துட்டு உள்ள போறான். அந்த ரூம் பூரா பிளாஸ்டிக் கவர்ஸா ஒட்டி வச்சிருக்கானுங்க. அப்படியே ஒரு பெரிய ட்ரம்ல இருந்து ஏதோ ஒரு லிக்விட் எடுத்து அந்த ஆளு லெட்டின்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்கான். நம்ம பிரியாக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி டயானாக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் டயானாக்கு மெசேஜ் பண்றாங்க. இப்ப காலையில விடிஞ்சா பிரியா மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் கன்ஃபார்மா சொல்றேன் அந்த ஆளு எதையோ மறைக்கிறான், இப்பயுமே அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் பாத்திரக்கூடாதுன்னு தான் அந்த ஆளு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ள போறேன்னு அந்த ஆளு கண்டுபிடிக்கிறான். ஆமால எனக்கு இப்பதான் ஒரு பாயிண்ட் தோணுது, அவரு காரை விட்டு இறங்கின உடனே வீட்டுக்குள்ள எல்லாம் போகாம நேரா ஒன்ன துரத்துக்கிட்டு தான் வந்தாரு. அப்படின்னா ஆல்ரெடி நீ அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கத யாரோ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கருப்பாடு தான் யாருன்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை ஸ்டெஃபி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஸ்டெஃபி கிட்ட போய் கேட்டா, அம்மாச்சி காணா போனதுல இருந்தே மேனுவல் என்கிட்ட சரியா பேசுறதே இல்லை, இங்க பாரு அப்படின்னு சேட் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அப்படின்னா இதை யார் இன்ஃபார்ம் பண்றா எனக்கு புரியவே மாட்டேங்குது. பிரியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அன்னைக்கு அந்த ஜூஸை நம்ம 2 பேருமே தான் குடிச்சோம். அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நீ அந்த ஜூஸை குடிச்ச, உனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆச்சா? இல்லையே எனக்கு எதுவும் அப்படி ஃபீல் ஆகல. ஆனா எனக்கு அந்த ஜூஸ்ல தான் ஏதோ இருக்கும்னு தோணுது. ஏன்னா மதியம் இது வரைக்கும் நான் தூங்குனதே கிடையாது. ஆனா அன்னைக்கு எந்த சத்தமுமே எனக்கு கேட்கல, அந்த அளவுக்கு தூங்கி இருக்கேன்னா ஏதோ தப்பா இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ கரெக்டா டயானா கிட்ட இருந்து ரிப்ளை வருது, ஹாய் பிரியா அப்படின்னு. இவங்க நீங்க நியூசிலாந்துக்கு சேஃபா ரீச் ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களும் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. சரி என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லிங்களே கேளுங்க அப்படின்னு நம்ம பிரியாவும் கேக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போலீஸ் எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், மேனுவலுக்கும் அம்மாச்சி
அம்மாச்சிக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு நீங்க கிளம்பி போனீங்கல்ல, அன்னைக்கு நைட்டு அம்மாச்சியை உங்க வீட்டுக்குள்ள நான் பார்த்தேன். ஆனா மேனுவல் மறைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. அம்மாச்சி இன்னும் காணாம தான் போயிருக்காங்க. அவங்க கிடைச்சா நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, மேனுவல் சொன்னா நேற்று நைட்டு நீங்க எங்க வீட்டுக்குள்ள போனீங்களாமே, நீங்க ஏதாவது அன்யூஷுவலா பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. அப்படி இப்ப நைட் ஆனா நம்ம மேனுவல் இருக்காருல்ல, அவரு அந்த பைப்ல இருந்து லீக்கேஜ் ஆயிருந்துச்சுல்ல, அந்த இடத்து பக்கத்துல நிறைய சாக்கு முட்டையா அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை நம்ம பிரியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏய், இங்க பாருங்க, நாளைக்கு போய் அந்த சாக்குல என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. நைட்டு நம்ம மேனுவல் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக்கு. உடனே வந்து ஜான் எழுப்பி, அவ வராலாம், நாளைக்கே வராலாம். யாரு? அவதான் நாளைக்கு நியூசிலாந்துல இருந்து இங்க வராலாம். இங்க பாரு, இன்னைக்கு நைட்டே சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சாகணும். போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஜானும் போய் டக்கு டக்குன்னு வேலையை பார்த்து முடிச்சுட்டு அந்த கவர் எல்லாத்தையும் அவுத்தர்றாங்க. வீடையே சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிடறாங்க. நம்ம பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன இந்த ஆளு வெளியில போவான், அந்த சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கானே, எப்பதான் வெளியில போவான்? இவனுங்க வீட்டுக்குள்ள சாம்பிராணி, ரூம் ஃப்ரெஷ்னரு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப வீடே ரொம்ப மங்களகரமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மேனுவல் கிளம்பி இப்ப வெளியில போறாப்ல. பிரியா அதை பார்த்துட்டு, மேனுவல் வெளியில போயிட்டாரு, இதான் சரியான நேரம், அந்த சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, நாங்க 2 பேருமா? ஆமா, போன தடவை நான் தானே போனேன், இந்த தடவை நீங்க 2 பேரும் போங்க. எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல இருங்க, யாராவது வந்தா நான் இன்ஃபார்ம் பண்றேன், ஓகே அப்படின்னு மிச்சம் இருக்க 2 பேரும் இப்ப மேனுவலோட வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன பிளான்னா, ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னொருத்தவங்க அந்த சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இதுல என்ன ட்விஸ்ட்னா, வீட்டுக்குள்ளதான் ஜான் இருக்காப்ல. இவங்க சும்மா காலிங் பெல் அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, டொங் டொங் டொங்னு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தா இரிட்டேட் ஆகும்ல, அவருக்கும் இரிட்டேட் ஆயிடுது. என்னடா அது அப்படின்னு ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா இவங்க அந்த சாக்கு முட்டையெல்லாம் தூக்கிட்டு இருக்கதை அவர் பாத்துறாரு. உடனே மேனுவல் கால் பண்ணி, அவ வந்துட்டாப்பா. யாரு, பிரியாவா? இல்ல, அவங்க இல்ல, இப்ப வேற 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஐயோ, அவங்களுக்கு என்னதான் வேணும்? அப்படின்னா நம்ம மேல சந்தேகம் அதிகமாயிருச்சு, இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்ம இருக்கவே கூடாது, போன வை, வேலையை முடி அப்படின்ட்டு அவர் வச்சிடறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சாக்கு மூட்டையை எடுத்து பார்த்தா அந்த இடத்துல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்கதே இவங்க பாத்துறாங்க. இத பிரியாக்கும் போன் பண்ணி சொல்றாங்க, இந்த இடத்துல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னமும் ஒண்ணு தப்பா இருக்கு, அந்த பெயிண்ட லைட்டா சுரண்டி பாரு அப்படின்னு இவங்களும் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா ஜானு கதவை திறந்துட்டு இப்ப வெளியில வந்துடுறாப்ல. யாரு நீங்க? உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்? ஒன்னும் அங்கிள், சும்மா தான் வந்தோம், பாய் அப்படின்ட்டு நைஸா கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம பிரியாக்கு ஆண்டனி கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு அட்டன் பண்ணி பேசினா, அம்மச்சி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிரியாக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அது, அம்மச்சி கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு. கொஞ்ச நேரத்திலேயே அதே மாதிரி அம்மச்சியை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, பிரியா, நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம் போல, இங்க பாரு, அம்மச்சி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இதுல எல்லாம் எங்களை இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம பிரியாக்கு மட்டும் இன்னும் சந்தேகம் கிளியர் ஆகவே இல்லை. இவங்க நைஸா அம்மச்சி ரூமுக்குள்ள போயிட்டு, அம்மச்சி, உங்களுக்கு உண்மையிலேயே மறதி இருக்கா? ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு மறதி எல்லாம் இல்லைன்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மேனுவல் தான் இல்ல, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஏதோ சொல்ல வராங்க. கரெக்டா மேனுவல் வந்துடுறாரு. பிரியா, உங்களை ஆண்டனி கூப்பிடுறாரு, கொஞ்சம் வெளியில வரீங்களா அப்படின்னு அவங்களும் வந்துடுறாங்க. மேனுவல் பிரியா கிட்ட, இங்க பாருங்க, அம்மச்சியை தவிர எனக்கு வேற யாருமே முக்கியம் இல்ல, அம்மச்சியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. நம்ம பிரியா வீட்டை விட்டு வெளியில வரும்போதே டயானாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. டயானா, நான் உடனே உங்ககிட்ட பேசணும், கால் பண்ணலாமா அப்படின்னு. அப்படியே இப்ப மேனுவல் போன் எடுக்கிறாரு. அவங்க அனுப்பின மெசேஜ் இந்த போனுக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டயானாவோட போனு இவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இவ்வளவு நாள் டயானா மாதிரி பிரியா கிட்ட சேட் பண்ணது டயானா கிடையாது, இந்த மேனுவல் தான். நைட் ஆனா இவங்க வீட்டுக்கு கேனா ஏத்திட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் மறுபடியும் எடுத்து வண்டியிலே வச்சுக்கிட்டு எங்கேயோ கொண்டு போறாங்க. அப்படி இப்ப பிரியாவை காமிச்சா, நாளைக்கு நம்ம பிரியாக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஆனா இவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம, என்ன டயானா கிட்ட இருந்து இன்னும் ரிப்ளை வரவே இல்லை அப்படின்னு அதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்மளே கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணா காலு நேரா நம்ம மேனுவலுக்கு தான் வருது. அவரு கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம மேனுவல், அம்மச்சி எல்லாருமே இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்களோ அந்த ஊருக்கே காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. நம்ம பிரியாவும் ஸ்டெஃபியும் வழக்கம் போல இப்ப இன்டர்வியூக்கு கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம பிரியாக்கு ஏன் டயானா கால் பண்ணலன்னு தோணிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் வாட்ஸ்அப் மூலமா தான் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இன்டர்நேஷனல் பேக் போட்டு அப்புறமா கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்ப கால் பண்ணி பார்த்தா டயானாவோட போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு மலையாளத்துல வருது. இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஸ்டெஃபி கிட்ட உடனே கூப்பிட்டு, ஸ்டெஃபி, டயானா இன்னும் நியூசிலாந்துக்கு போகவே இல்லை, அவங்க இங்கேதான் எங்கேயும் இருக்காங்க. எப்படி சொல்ற? இப்ப நான் கால் பண்ணனா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு மலையாளத்துல தான் வருது. அப்படின்னா
டயானாக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு டயானாவோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கறாங்க. இவங்கள போட்டோ எடுத்தவங்களோட போட்டோ அந்த கிளாஸ்ல கிளார் அடிக்குது. இது யாரா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாக்குள்ள போய் பார்த்தா இப்பதான் அவங்களோட பேர் என்னன்னு தெரிய வருது. இவங்களோட பேரு அதித்தி. அதனால உடனே இப்ப அதித்தியோட ப்ரொஃபைல்குள்ள போறாங்க. அதுல நம்ம அதித்தியும் டயானாவும் க்ளோஸா இருக்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு. கட் பண்ண ஏர்போர்ட்ல இப்ப நம்ம அதித்தி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில வந்த உடனே மேனுவலுக்கு தான் கால் பண்றாங்க. இது மாதிரி நான் வந்து ரீச் ஆயிட்டேன், என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா, நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அது வரைக்கும் நீ ஊபர் போட்டு வந்துரு, அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு போன் வச்சிடறாரு. கரெக்டா நம்ம அதித்தியும் இவர் அனுப்பின லொகேஷனுக்கு வந்து இறங்கிடுறாங்க. வந்த உடனே டயானா எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவ பேக்கரியில இருக்காமா, வா நான் கூட்டிட்டு போறேன், கார்ல ஏறு அப்படின்னு அவங்கள ஏறி உட்காந்துக்கிறாங்க. நம்ம பிரியா என்ன பண்றாங்க, சரி அதித்தி கிட்ட கேட்டு பாப்போம் அப்படின்னு. நான் பிரியா டயானாவோட நெய்பர், டயானா நியூசிலாந்துக்கு ரீச் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுறாங்க. நம்ம மேனுவல் அதித்தி கிட்ட, நீ ஏமா இவ்வளவு அவசரமா கிளம்பி இங்க வந்த? இல்ல எனக்கு டயானாவை பார்க்காம இருக்க முடியல. அட என்னம்மா, ஒரு 2 நாள் இருந்தா அவளே திரும்பி வந்திருக்க போறா. இல்லையே டயானா அப்படி என்கிட்ட சொல்லலையே. அவ இனிமே நியூசிலாந்துக்கு வரவே மாட்டேன், இனிமே அம்மா கூட இருக்க போறேன்னு தான் சொன்னா. சரிம்மா, அம்மா கூட இருக்கேன்னு சொன்னது என்ன தப்பா? தப்புன்னு நான் சொல்லல, எதா இருந்தாலும் நான் டயானாவை நேர்ல பார்த்து பேசிக்கிறேன், அவகிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேனுவல் அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னை விட அவ தான் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா இருந்தா எப்படி திடீர்னு இப்படி ஒரு டிசிஷனை எடுத்தா? அது மட்டும் இல்ல, அவ டிக்கெட் போட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருக்கா. ஆனா திரும்பவும் எப்படி இந்த முடிவை மாத்தினா? அவளால எப்படி என்னை விட்டுட்டு இருக்க முடியும்? நான் உடனே அவளை பார்த்தே ஆகணும், சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சரிம்மா சரிம்மா, அங்கதானே போறோம், எமோஷனல் ஆகாத, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டா இப்ப அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. இருமா, இந்த போன் மட்டும் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு இறங்கி போய் தனியா பேசுறாரு. மேனுவல், என்னாச்சு? அவளை பிக்கப் பண்ணிட்டேன், கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், டயானாவை நேரில் பார்த்து பேச ஆகணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதித்திக்கு பிரியா அனுப்பின மெசேஜ் வந்துருது. டயானா நியூசிலாந்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அதுக்கு இவங்களும் ரிப்ளை பண்றாங்க, இல்ல அவ இன்னும் நியூசிலாந்துக்கு வரல, இங்கதான் கொச்சியில தான் இருக்கா. அவளை மீட் பண்றதுக்காக நானே இப்ப கேரளாக்கு வந்திருக்கேன். இப்ப கூட மேனுவல் கூட தான் டயானாவை மீட் பண்ண நான் போய்கிட்டு இருக்கேன். சரி, உங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் உடனே கால் பண்ணணும் அப்படின்னு அதித்தியும் நம்பரை சென்ட் பண்றாங்க. பிரியா கால் பண்ணி, அதித்தி நீங்க டயானா மீட் பண்ணிட்டீங்களா? இல்ல மீட் பண்ணதான் போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, டயானா நியூசிலாந்து கிளம்பி போனதை நாங்க எல்லாருமே பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அவங்க நியூசிலாந்துக்கு ரீச் ஆனதா எனக்கு மெசேஜ் கூட பண்ணாங்க. அப்படியா? இல்லையே, அவ நியூசிலாந்துக்கு வரவே இல்லையே. ஆக்சுவலா அவ ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருக்கா. அப்பதான் அவளுக்கு மேனுவல் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, அம்மாச்சி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால அவ திருப்பியும் போயிட்டா. அம்மாச்சி கூட இருக்கேன்னு சொல்லி அவ இங்கே தான் இருந்துட்டு இருக்கா. இருங்க, அம்மாச்சி கூட ஒரு வீடியோ அமிச்சாங்க, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அந்த வீடியோவை பிரியாக்கு அமிச்சு விடுறாங்க. அதை பாக்குறதுக்குள்ள நம்ம பிரியாவை இன்டர்வியூக்கு உள்ள கூப்பிட்டுறாங்க. இன்டர்வியூவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இவங்க அதுக்கு பதிலே சொல்லாம, ஒரு நிமிஷம் நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியில வந்து அந்த வீடியோவை பாக்குறாங்க. அதுல பார்த்தா அம்மாச்சியே நேரடியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எனக்கு முடியலமா, உடனே வந்து என்ன பாரு அப்படின்னு. இதை பார்த்துட்டு, அப்படின்னா அம்மாச்சி வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்களா அப்படின்னு இவங்க கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. மேனுவலும், இப்ப நான் என்னதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப யார் தெரியுமா போன்ல பேசுறா? நம்ம அம்மாச்சி தான் பேசுறாங்க. அவன் என்ன சொல்றா? டயானாவை பார்க்கணும்னு சொல்றா. டயானாவை பார்க்கணும்னு சொன்னா டயானா இருக்க இடத்துக்கே அவளே அமிச்சிரு அப்படின்னு வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பிரியா கிட்ட இருந்து அதித்திக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா, நீங்க ஆபத்துல இருக்கீங்க, மேனுவல் கூட போகாதீங்க அப்படின்னு கரெக்டா மேனுவல் வந்து உட்காந்துடுறாரு. அவ்வளவுதான், மேனுவல் இப்போ ஒரு ஸ்ப்ரே அடிச்சு அதித்தியை கடத்திட்டு போயிடுறாப்ல. நம்ம பிரியா என்ன பண்றாங்க, டயானா அந்த பேக்கரியில இருக்கதா சொன்னாங்கல்ல, அதனால அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவங்க அந்த பேக்கரிக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பேக்கரியோட புது அவுட்லெட் வேற ஒரு இடத்துல ஓபன் பண்ண போறதா. ஒருவேளை அந்த இடமா இருக்குமோ அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போனா அந்த பேக்கரி இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. இந்த பேக்கரி ஓபன் பண்ணல, அப்ப கண்டிப்பா இதுக்குள்ளதான் என்னமோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு இவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்ப கரெக்டா பிரியாக்கு ஒரு டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு சாம்பிள்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தல்ல, அதெல்லாம் மனுஷங்களோட போனை எரிக்கிற ஒரு ஆசிட். இது ஏதோ காம்ப்ளிகேட்டடான கேஸ்ன்னு நினைக்கிறேன், நீ இதெல்லாம் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னன்னா, அந்த செவுத்துல புதுசா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம பிரியா போய் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அந்த இடத்துல லீக்கேஜ் வேற ஆயிருந்துச்சுல, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் இது என்னன்னு டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இப்ப கால் பண்ணி சொல்றாங்க. நம்ம பிரியா அந்த பேக்கரிக்குள்ள எட்டி பார்த்தா நம்ம அதித்திய ஒரு டேபிள் மேல படுக்க வச்சு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயோ, அதித்திய கொல்ல போறானுங்க போலயே அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, வெளியில வந்து ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிடறாங்க. அவங்களும் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ட்டு அப்படியே நிறுத்திடுறானுங்க. நம்ம மேனுவல் வெளியில வந்து பார்த்தா பிரியா நிக்கிறாங்க. ஏய், உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து
காரை அடி அடின்னு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம பிரியா என்ன பண்ணிடுறாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணி சல்லுன்னு கொண்டு போய் அந்த பேக்கரிக்குள்ளேயே விட்டுறாங்க. இதுல நம்ம மேனுவலுக்கும் ஜானுக்கும் நல்லாவே அடிபட்டுறது. நம்ம பிரியா மட்டும் இப்ப உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள நம்ம அதித்தியை வச்சிருக்கானுங்க. இவங்க போயிட்டு பயப்படாதீங்க, நான் டயானாவோட ஃப்ரெண்டு, நான் தான் பிரியா, உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு இவங்க கூட்டிட்டு வராங்க. வரும்போதே நம்ம மேனுவலோட போன் அடிக்குது. எடுத்து பேசுனா அம்மச்சி தான் பேசுறாங்க. என்னடா எல்லாம் கரெக்டா போதில்ல, அவ கதையை முடிச்சிட்டியா? இல்ல, அதுக்குள்ள நான் வந்து தடுத்துட்டேன். ஏய் யாரு நீ? என்ன ஞாபகம் இல்ல? நான் தான் பிரியா. உங்களோட பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கே உங்க வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க அப்படின்னு கட் பண்ணா அடுத்த நாள் போலீஸ் வந்துடுறாங்க. வந்து நம்ம மேனுவல், ஜானு, அங்கிள், அம்மச்சி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பிளானை எல்லாம் போட்டதே நம்ம அம்மச்சி தான். என்னன்னா நம்ம டயானாவும் ஆதித்தியும் லெஸ்பியன். அவங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நியூசிலாந்துல இதெல்லாம் சகஜம் தானே. ஆனா அதை இவங்களால தாங்கிக்க முடியல. நம்ம டயானா இங்கே வந்து செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா நம்ம மானம் என்ன ஆகுறது அப்படின்னு இவங்க டயானாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அம்மாச்சிக்கு மறதி வியாதி எல்லாம் கிடையாது. அவங்க தான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த அயன் பாக்ஸை ட்ரெஸ் மேல வச்சுட்டு போகணும் அப்படின்றதுமே நம்ம அம்மாச்சியோட பிளான் தான். நெருப்பு பிடிச்சி எரியறது தான் இவங்களோட டைமிங். அந்த நேரம் கரெக்டா நம்ம அம்மாச்சி வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் அந்த ஜூஸ்ல மாத்திரையை கலந்தாருல, அது இன்னும் ஒரு மர்மமாவே இருக்குல்ல. அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஆக்சுவலா அந்த மாத்திரையை நல்லா நசுக்கிட்டு அம்மாச்சி கிட்ட கொடுத்துட்டு மேனுவல் வெளியில போயிருக்காரு. நம்ம ஸ்டெஃபியும் இந்தாங்கம்மா ஜூஸை குடிங்க அப்படின்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அம்மாச்சி குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப மேனுவல் கால் பண்ணி ஸ்டெஃபி கொஞ்சம் தனியா வாயேன் அப்படின்னு இவங்களும் தனியா வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அம்மாச்சி அந்த மாத்திரையை ஸ்டெஃபி குடிக்க போற கிளாஸ்ல இவங்க தான் கலந்துருக்காங்க. அதனாலதான் ஸ்டெஃபி மட்டும் அன்னைக்கு மயக்கமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே எந்திரிச்சு போய் அங்கிளோட கார்ல படுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பக்காவா பண்ணிட்டு டயானாவை இப்ப ஊருக்கு வர வைக்கணும்ல, அதனால எனக்கு முடியலமா, கடைசியா என்ன ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போமா அப்படின்னு வீடியோவை அமைச்சிருக்காங்க. ஆனா டயானா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம அம்மாச்சி நல்லா தான் இருந்திருக்காங்க. அப்பவே இவங்க எல்லாரும் டயானாவோட வாயை பத்தி அங்கேயே கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு நைட்டு தான் ஜன்னல் வழியா நம்ம பிரியா அம்மாச்சியை பார்த்திருக்காங்க. ஐயோ அவ பார்த்துட்டாலே அப்படின்னு டக்குன்னு இவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ குடும்பமானம் போயிடக்கூடாது அப்படின்னு டயானாவை இவங்க தான் கொண்டு இருக்காங்க. கொன்னுட்டு அந்த ஆசிட் மூலமா இவங்களை மொத்தமா காலி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இதை கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்னடா அது படத்துல வர மாதிரியே நடக்குது அப்படின்னு. ஸ்டார்டிங்ல நம்ம பிரியாவோட காரை யாரோ ஒருத்தவங்க இடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த 4 பேரும் தான். ஜான் தான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது தெரியாதனமா பிரியாவோட காரை இடிச்சிட்டாரு. ஆனா யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு காரை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. பாத்தீங்களா எப்படி முடிச்சிருக்காங்கன்னு. படத்தோட ஆரம்பமும் இதே சீன் தான், முடிவும் இதே சீன் தான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.